தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். போலீசாரை கடுமையாக தாக்கிய பிரபல நடிகையின் கணவர். காலியில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற தம்பதியினருக்கு நேர்ந்த விபரீதம். போலீஸ் உத்தியோகத்தரை தாக்கிய குற்றச்சாட்டின் பெயரில் பிரபல நடிகை ஒருவருடைய கணவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட வேளை அவர் எதிர்வரும் 30ஆம் திகதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், பிரபல நடிகை மகேசி மதுரங்காவின் கணவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவர் போலீஸ் அதிகாரிகளினால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் இந்த சம்பவத்தில் தாக்குதலில் படுகாயம் அடைந்த 3 போலீஸ் அதிகாரிகள் களுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் குடும்ப தகராறு காரணமாக குறித்த நடிகை கடந்த 19ஆம் திகதி இரவு நேரம் பொருளஸ்கமுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவில் கடமையாற்றும் அதிகாரிகளுக்கு தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டு தன்னுடைய வீட்டில் குடும்ப தகராறு இடம்பெறுவதாக தெரியப்படுத்தியதை அடுத்து குறித்த சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பொருளக்கமுவ போலீஸ் புலனாய்வு பிரிவில் அடங்கிய அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக பிரபல நடிகையுடைய வீட்டிற்கு சென்று நாட்காலியில் அமர்ந்து இந்த விடயம் தொடர்பில் தகவலை எடுத்துக் கொண்டிருந்த வேளையிலே குறித்த பிரபல நடிகையுடைய கணவர் சந்தேகத்திற்கிடமாக அந்த இடத்திற்கு வந்து போலீஸ் சார்ஜன் மற்றும் அவருடன் வருகை தந்த 2 அதிகாரிகளையும் காலால் எட்டி உதைத்துள்ளதாகவும், நாட்காலியில் இருந்த போலீஸ் சார்ஜன் உடனடியாக சிறிது தூரம் தள்ளி விழுந்துள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இன்னும் இந்த சம்பவத்தில் குறித்த சந்தேக நபர் கடுமையாக தாக்கியதன் காரணமாக காயமடைந்த போலீஸ் அதிகாரிகளை உடனடியாக களபோவல வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். எனினும் இந்த சம்பவத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட போது குறித்த பிரபல நடிகையுடைய கணவர் மது போதையில் இருந்துள்ளதாகவும், மற்ற திடீரென்று சந்தேகத்திற்கிடமாக தன்னுடைய வீட்டிற்கு போலீஸ் அதிகாரிகள் வந்து தன்னுடைய மனைவி இவ்வாறான முறைப்பாட்டை செய்து கொண்டிருந்த வேளையிலே அவர் ஆத்திரமடைந்து காலால் எட்டி போலீஸ் சார்ஜனை உதைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளின் பின்னதாக போலீஸ் அதிகாரிகள் குறித்த சந்தேக நபரை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளதை அடுத்து அவரை எதிர்வரும் 30ஆம் திகதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்னும் இந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் பிரபல நடிகையுடைய கணவர் இவ்வாறு குடிபோதையில் செயற்பட்டதன் காரணமாகவே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் போலீஸ் சார்ஜனை கீழே தள்ளிவிட்டது மட்டுமல்ல கழுத்தை காலால் நெறித்துள்ளதாகவும் மேற்கொண்ட விசாரணைகளே தெரிய வந்துள்ளதை அடுத்து அவரை எதிர்வரும் 30ஆம் திகதி வரைக்கும் விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. காலியில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த தம்பதியினை குறிவைத்து துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை அடுத்து கணவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளதாகவும் 38 வயது மதிக்கத்தக்க கணவரை இந்த சம்பவத்தில் உயிரிழந்துள்ளதை அடுத்து மனைவி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், தம்பதியினர் இருவரும் மோட்டார் சைக்கிளில் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை சந்தேகத்திற்கிடமாக மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வருகை தந்தவர்கள் குறித்த தம்பதியினர் மீது துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தினை மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதாகவும், துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகிய கணவர் சம்பவ இடத்திலேயே இரத்த காயங்களுடன் உயிரிழந்துள்ளதை அடுத்து மனைவி இரத்த காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்னும் இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போது சந்தேக நபர்கள் தப்பித்து சென்றுள்ள நிலையில் சந்தேக நபர்கள் எதற்காக தம்பதியினர் மீது துப்பாக்கிச்சூட்டு பிரயோகத்தினை மேற்கொண்டார்கள் என்றும், தனிப்பட்ட பிரச்சனை காரணமாகவா அல்லது வேறு யாரையாவது குறிவைத்து இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றுள்ளதா என்பது தொடர்பில் பல கோணங்களில் விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அந்த வீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.toptamil24.com இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.